தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள் அண்ட் இந்த எபிசோட் 200வது எபிசோட். எஸ், இப்போ 200th எபிசோட். அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல். ஸோ எல்லாருமே பயங்கரமாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் அன்னைக்கும் இந்த எபிசோடை மிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் 200வது எபிசோடை எப்படி நம்ம மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஓடோடி வந்து உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதற்காகவே ஒரு லைக் பண்ணுங்க. நேற்றே நிறைய பேர் வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் இன்னைக்கும் இருக்கு. நானும் நினைச்சேன் பொங்கல் அன்னைக்கு அதிகமான நியூஸ் வராதுன்னு சொல்லிட்டு, பட் இன்னைக்கு எக்கச்சக்கமான நியூஸ் இருக்கு. ஸோ என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க. பொங்கல் ஸ்பெஷலுக்கு 2 வீடியோ நீங்கள் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிக்னல் விசஸ் டெலிகிராம் விசஸ் வாட்ஸ்அப், ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இன்னைக்கு தேதியில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், பிகாஸ் நம்மளுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் ஒவ்வொரு விஷயமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நேற்றுக்கு ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சிக்னலுக்கோ டெலிகிராமுக்கோ போனீங்கன்னா அங்கே ஸ்டேட்டஸ் கிடையாது. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பீங்களா? ஐயோ ஸ்டேட்டஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்களான்னு கேட்டிருந்தேன். 70% நண்பர்கள் ஆஹா ஹாப்பி, நான் வந்து ஸ்டேட்டஸ்லேருந்து தப்பிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு ஓட் பண்ணியிருக்கீங்க. 30% நண்பர்கள் ஐயோ ஸ்டேட்டஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நானும் அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டிங் தான். இன்றைய முதல் டெக் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு சாம்சங் உடைய கேலக்ஸி அன்பேக்ட் ஈவெண்ட் இருக்குது. இதில் S21 சீரிஸை லான்ச் பண்ண போகிறாங்க. வெறும் S21 சீரிஸில் மொபைல் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் கேஜெட்ஸையும் அவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. என்ன ஏதுன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு நைட் நம்ம சேனலில், தமிழ் டெக் சேனலில் நான் லைவ் வரேன். அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன இருக்க போகுதுன்ற எல்லாத்த பற்றியும் பேச போகிறேன். ஸோ மறக்காமல் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. மொபைலில் இது வரைக்கும் நடந்த ஓவரால் டவுன்லோட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 218 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் குறிப்பாக இந்த ஆப்ஸ் மூலியமாக இன்கம் அப்படின்னு சொல்லி அவங்க சம்பாரிச்சிருப்பாங்க இல்லையா, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $143 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அதிகமாக அவங்க வந்து சம்பாரிச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் யூஎஸ் பல நாடுகளில் வந்து ஆப்பில் தான் வந்து மெயின் இன்கமே, அப்படியே காசை கொட்டுறாங்கன்னு சொல்லலாம். இந்தியாவிலே இந்த பப்ஜியில், ரம்மி இதெல்லாம் வந்து பயங்கரமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நெட்ஃப்ளிக்ஸ் உடைய ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்கிறது யார் தெரியுமா? ஜியோ ஃபைபர். எஸ், நானும் 2 வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஜியோ ஃபைபர் வந்துடும் சொல்லிட்டு நோ அப்டேட். ரிஜிஸ்டர் பண்ணி நத்திங், எந்த யூஸுமே இல்லை. நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணுறது பிஎஸ்என்எல். இந்த லிஸ்ட்லேயும் பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக வந்திருக்குன்றது போல தான் சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நானும் இப்போ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப 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 குஷ்டப்பட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அதுவும் கடந்த 1 மாதமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ரெஸ்பான்ஸே கிடையாது. பிஎஸ்என்எல் ஏண்டா கடைசி பொசிஷனில் இருக்குன்னா சர்வீஸை பொறுத்த வரைக்கும் தான். ஆப்பிள் $100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ யூஎஸில் இந்த நிறவரி தாக்குதெல்லாம் வந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சது இல்லைங்களா? ஒரு சில பேரெல்லாம் கொன்னாங்க, அதுக்கப்புறம் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வந்து போச்சு. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சமாக வந்து மாற்றுறதுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, $100 மில்லியன் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக ஒவ்வொரு கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆண்டர்பிரினர்ஸ், வளர்ந்து வரக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ், இந்த மாதிரி நிறம் அந்த இது வேறுபாடுகள் இல்லாமல் எங்கேருந்து இருக்காங்களோ, ஸோ பிளாக்காக இருந்தாலுமே சரி, ஒயிட்ஸாக இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு முக்கியமாக அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சரி, ப்ளஸ் இந்த குறிப்பாக இந்த நிறத்தில் வந்து கம்மியாக இருக்காங்களே கொஞ்சம் பிளாக் பீப்புள், அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்களுக்கு இந்த ஆப் டெவலப்மெண்ட், கோடிங் இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கான அந்த கோர்சஸ்ல இருந்து எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு இவங்க நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்றாங்க. ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நான் ஒரு 2-3 விஷயங்களை தான் சொல்றேன். பட் நல்ல விஷயம் என்னன்னா, ஆப்பிள் கிட்ட காசு இருக்கு. அந்த காசை கொஞ்சமாச்சு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க. ஆர்பிஐ ஒரு வழியாக வாயை திறந்துட்டாங்க. டிஜிட்டல் லெண்டிங், அதாவது டிஜிட்டல் கந்து வட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டலில் நம்ம வந்து கடன்லாம் வாங்குறோம்ல, லோன் அப்ளிகேஷன்ஸ், எக்கச்சக்கமான ஃப்ராடு வேலை நடக்குது. நிறைய பேரை வந்து ரொம்ப அதிகமாக ஏமாத்துறாங்கன்றதெல்லாம் இப்போ தான் அவங்க கண்ணு திறந்து பார்த்துருக்காங்க. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கூகுளே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ நிறைய பேருக்கு வந்து சர்க்குலர் கொடுத்துருக்காங்க ரிமூவ் பண்ண சொல்லி. இது வந்து பயங்கர ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி நான் டெடிகேட்டடாக ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஸ்கேம் 2021 கண்டிப்பாக நிறைய விதமான விஷயங்கள் உங்களுக்கும் வந்து புரியும். அண்ட் முக்கியமாக அந்த மாதிரி ஆப்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கவர்மெண்ட்டை இனிமேட்டு வர இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ஸ்பெஷல் சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போது. என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல இந்த வாட்டி. பிகாஸ் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சேல்னா என்ன தான் பேர் வைக்கிறது. இவங்க பிக் அப்படின்னு ஏதாச்சும் வச்சிருப்பாங்க, அவங்க கிரேட்னு ஏதாச்சும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படியோ எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் ஏதாச்சும் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுவும் கரெக்டான டைம் தான். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் காசை சேர்த்து வச்சுக்கோங்க வாங்குறதுக்கு. எந்த இதில் எங்கே ஆஃபர் வருதோ பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க. நானும் என்னால் முடிஞ்சதுன்னா சின்ன சின்ன ஆஃபர்ஸ் என்னென்ன வருதுன்றதை ட்வீட் பண்ணுறேன்.
Cyberpunk 2077 இந்த கேம் PS-லயுமே சரி, அதாவது PlayStation-லயுமே சரி, Xbox-லயுமே சரி சின்ன சின்ன பக்கோட ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி அதோட கிரியேட்டர் ஒரு மிகப்பெரிய அப்பாலஜி வந்து கொடுத்திருக்காரு. அண்ட் 1.1 பேட்சை வந்து சீக்கிரமாவே நாங்க கொடுத்துருவோம், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்களை வந்து மன்னிச்சுக்கோங்கன்றது போல ஒரு அப்பாலஜி வந்து கொடுத்திருக்காரு. Snapdragon 865 அப்படின்றது கொஞ்சம் பழைய சிப், இப்போ தான் வந்துச்சு, கொஞ்சம் பழைய சிப் ஆகி போச்சு இப்போ தான் நம்ம சொல்லும், பிகாஸ் 888 வந்துருச்சுல அதனால. பட் இந்த சிப்போட OnePlus 9 Lite அப்படின்ற பேரில் இந்தியாவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுதுன்றது போல ஒரு லீக் வந்திருக்கு. மேபி இந்த சிப்பில் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவில் அதுவும் லைட்ன்ற பேரில் லான்ச் பண்ணாங்கன்னா எந்த பட்ஜெட்டில் இது லான்ச் ஆகணும்? 30, 32? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? $1.4 பில்லியன் Qualcomm Nuvia அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தம் புதிய சிப் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதை வாங்கினாங்கன்னா அவங்க இன்டெலுக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக உருவாகிறதுக்கான ஒரு பிளான் இருக்கும் அப்படின்றது போல ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. பிகாஸ் இப்போ ஆப்பிள் வந்து அந்த ஆர்ம் பேஸ்ட் ஆர்கிடெக்சரில் M1 சிப்பெல்லாம் லான்ச் பண்ணாங்க. இன்டெல் ஆல்ரெடி வந்து பிசி மார்க்கெட்லாம் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சரியான காம்படிஷன் Qualcomm தரப்புல இருந்து மேபி இந்த அக்விசிஷன் மூலியமா இருக்குமா? பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். இந்தியாவில் டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க, பட் உலகம் முழுவதும் டிக்டாக் இன்னும் பல இடங்களில் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த டிக்டாக்ல நிறைய விதமான ப்ரைவசியை வந்து இப்போ ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து ப்ரைவசியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் 13, 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, டிஃபால்ட்டாகவே ப்ரைவேட்டில் தான் இருக்கும் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இல்லை, ஸோ நமக்கும் கவலை இல்லை. பட் இருந்த வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை அந்த 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் பண்ணுற பாடு, இல்லை அதில் வந்து பண்ணுற பாடாக இருக்கட்டும், இல்லை பார்த்து பாடுற பாடாக இருக்கட்டும், எப்படி எடுத்தாலும் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் ஏதோ இப்போ ஏதாச்சும் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கவர்மெண்ட் இப்போவே வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். டிக்டாக் வருதோ இல்லையோ, இங்கே டிக்டாக் மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஸ்க்கு இப்போவே ரூல்ஸ் கொண்டு வரணும். டெஸ்லா இந்தியாவில் வரப்போகிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமாவே நிறைய விதமான லீக்ஸ் அங்கங்கே வந்துட்டு இருக்கு. கர்நாடகாவில், பெங்களூரில் வந்து இவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து போயிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு சில மினிஸ்டர்ஸ் வந்து டெஸ்லா கூட பேசிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் டாடா கிட்ட வந்து டெஸ்லா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் யூஸ் பண்ணி இவங்களுடைய டெஸ்லா காரை அங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடைமுறையில் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது முற்றிலும் வந்து பொய் அப்படின்றது போல மறுத்திருக்காங்க. பிகாஸ் டாடா கிட்டே ஆல்ரெடி வந்து ஈவி நல்ல கான்செப்டில் வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் நெக்ஸான் EV எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சேல்ஸில் இருக்கு. லாஸ்ட் டிசம்பர்லேயே மோர் தென் 50% கார்ஸ் அவங்க வித்தது, டாடா வித்ததே வந்து பார்த்தீங்கன்னா EV கார்ஸ் தான் வந்து வித்திருக்காங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் வந்து வித்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்களும் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ டெஸ்லா, டாடா, 2 டீ, இந்த தமிழ் டீ, ஸோ எல்லா டீயும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காம்பினேஷன் இந்த 2021 உருவாக்கிடுவோம். ரேசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நிறுவனம் இப்போ CES விர்ச்சுவலாக நடக்குது இல்லையா, அதில் என்ன வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2 புது விஷயத்தை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று அசில் ஸ்மார்ட் மாஸ்க்கை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. மாஸ்க் பார்க்கறதுக்கு வேறு மாதிரி வந்து இருக்குது. அதுவும் ஸ்மார்ட் மாஸ்க்காக நம்ம மொபைலே வந்து எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, எவ்வளோ பொல்யூஷன் எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ரூக்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரில் வந்து இந்த சேரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதில் 60 இன்ச்சுக்கான ஒரு ரோலபிள் டிஸ்பிளேவும் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல் டிஸ்பிளே இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டே இருக்கலாமா. OLED டிஸ்பிளே வேற லெவலில் வந்து இருக்குது. கேமிங்கெல்லாம் விளையாடணும், இல்லை படமே பார்த்துட்டு இருக்கணும், எப்போ பார்த்தாலும் நான் ரிலாக்ஸாக உட்காரணுன்றவங்களுக்கெல்லாம் அது சூப்பராக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ இன்றைய ஐபி கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2021 இருந்து நிறைய விதமான புது புது விஷயங்கள் வந்து நம்ம தமிழ் டெக் சேனலில் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நீங்கள் பார்க்குறது எதில் பார்க்குறீங்கன்றதும் எங்களுக்கு கொஞ்சம் தெரியணும் இல்லையா. ஸோ நிறைய பேர் 4K எடுங்க, 8K எடுங்க, 16K எடுங்கலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. பட் நீங்கள் எதில் பார்க்குறீங்க அதுவும் எனக்கு தெரியும். ஸோ இந்த வார ஐபி கொஷின், இன்றைய ஐபி கொஷினே அதுதான். நீங்கள் எந்த ரெசல்யூஷனில் இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோஸை வந்து பார்க்குறீங்க? பிரைம் நியூஸ் மட்டும் கிடையாது, ஓவராலாகவே தமிழ் டெக் வீடியோஸை இல்லை யூடியூப் வீடியோஸை எந்த ரெசல்யூஷனில் நீங்கள் பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் குறிப்பாக நம்ம வீடியோஸை கமெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் மாற்றுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். நேற்று பிரைம் நியூஸுடைய சூப்பர் கமெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா, ஒன்று அரவிந்த் சிவசூர்யா. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டைம் ஸ்ட்ராப் ட்ரை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நண்பா, நான் ஒரு டைம் வந்து கொடுத்துருந்தேன். பட் அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கான சான்சஸே கிடைக்கல. நியூஸ் போகிறதே ரொம்ப லேட் ஆகிடுது. டைம் ஸ்டாம்பெல்லாம் வந்து கொடுத்துருந்தா இன்னுமே லேட் ஆகுது. அண்ட் குறிப்பாக இன்னும் நிறைய பேர் வந்து டைம் ஸ்டாம்பை மட்டும் பார்த்து நியூஸை மட்டும் பார்க்குறாங்க, வீடியோவே பார்க்குறதில்ல. இதுவும் இருக்குது இன்னொரு சைடில். இதுதான் உண்மை, இதுவும் ஒரு உண்மை. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு வீடியோஸும் கொஞ்சம் பார்த்தா தானே என்ன பார்க்குறீங்க, என்ன பிடிக்கல, என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட முடியும். பட் டைம் ஸ்டாம்ப் போடுறதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஹாப்பி பொங்கல் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ நான் தனித்தனியாக ஒருத்தர் தான் வந்து எடுத்து சொல்ல முடியாதுன்றதுனால தான் நான் ஜென்ரலாக வந்து சொல்கிறேன். அண்ட் இன்னைக்கு 200வது எபிசோட். ஸோ இந்த 200வது எபிசோடுக்கு அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்றது போல ஹரிஹரன் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. அண்ட் பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. எஸ், பாய்.